அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு இயக்கத்திற்கோ கட்சிக்கோ பெண் தலைவராக இருக்க முடியுமா என்றால் முடியும், இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் அளவிலும் இந்திய அளவிலும் பிற மாநிலங்களிலும் பெண்கள் தலைமையேற்று நடத்திய கட்சிகள், நடத்தி கொண்டிருக்கிற கட்சிகள், இயக்கங்கள் இருக்கின்றன. ஆனாலும் ஒரு கடவுள் மறுப்பு இயக்கத்திற்கு ஒரு பெண் தலைமை ஏற்று அதனை நடத்தி சென்ற வரலாறு மிக மிக குறைவு, அல்லது ஒரே ஒரு திராவிடர் கழகத்தை தவிர வேறு எங்கும் இல்லை என்று நாம் சொல்லலாம். ஐயா பெரியார் அவர்கள் 73 டிசம்பரில் இறந்து போனதற்கு பிறகு அந்த கடவுள் மறுப்பு இயக்கத்திற்கு தலைமையேற்க வந்தவர் தலைவர் மணியம்மையார் அவர்கள். மணியம்மையாரினுடைய அந்த நிலை இன்றைக்கும் கூட எடுத்துக்காட்டாக பிறர் ஒருவரை சொல்ல முடியாத அளவுக்கானதாக இருக்கிறது. அது ஒரு பெரிய இயக்கம். திராவிடர் கழகம் என்பது ஆளும் கட்சிகளாக இருந்த திமுக கழகம், அதிமுக கழகம் இரண்டுக்குமே தாய்க்கழகமாக இருந்த ஒரு பெரிய கழகம். அதற்கு தலைவராக மணியம்மையார் பொறுப்பேற்றார்கள். மணியம்மையாரினுடைய அரசியல் வாழ்வு என்பது வேறு யாருக்கும் நிகழ்ந்திராத அளவுக்கு பல்வேறு விதமான வசைகளை எல்லாம் பெற்றுக்கொண்ட, இழிவை பெற்றுக்கொண்ட ஒரு நிலையை குறிக்கிற இடம். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஐயா பெரியார் அவர்களுக்கு பிறகு அவர் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றார். ஒரு பெண்ணால் இயக்கத்தை நடத்தி செல்ல முடியுமா, அதுவும் ஒரு கடவுள் மறுப்பு இயக்கத்தை நடத்தி செல்ல முடியுமா என்கிற ஐயம் எல்லோருக்கும் இருந்த நிலையில் மிகச் சரியாக பெரியாரினுடைய தேர்வு சரியானது என்பதை மெய்ப்பிக்கிற வகையில் அவருடைய செயல்பாடுகள் இருந்தன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், ஐயாவின் மறைவுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் முதலாக ராவண லீலா என்கிற ஒரு பெரிய நிகழ்வையே மணியம்மையார் நடத்தினார். வடநாட்டில் ராமலீலா நடத்துவதற்கு அனுமதி உண்டென்றால் ஏன் ராவண லீலா நடத்தக்கூடாது என்று கேட்டார், நடத்தினார். கைது செய்யப்படுகிற நிலை வந்தது. அவரை விட்டுவிட்டு கட்சியில் இருக்கிற ஆசிரியர் வீரமணி உட்பட எல்லோரையும் கைது செய்தார்கள். இது ஒன்று. இரண்டாவது, அவர் தலைவராக பொறுப்பேற்றிருந்த காலத்திலே தான் இந்தியா முழுவதும் நெருக்கடி நிலை, அதுவும் தமிழ்நாட்டிலேயும் 76க்கு பிறகு நெருக்கடி நிலை வந்தது. அந்த நெருக்கடி நிலையையும் எதிர்கொண்டு கட்சியை தொய்வில்லாமல் நடத்தி சென்ற பெருமையும் மணியம்மையார் அவர்களுக்கு உண்டு. அந்த நெருக்கடி நிலை காலம் எப்படி இருந்தது என்பதை இன்றைய தலைமுறையினர் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. அது மிக கொடுமையான காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஊடகங்களுக்கான சுதந்திரம் முற்றிலுமாக மறுக்கப்பட்டிருந்த நேரம். நாம் எடுத்துக்காட்டுக்கு ஒன்றை பார்க்கலாம். விடுதலை ஏட்டில் தந்தை பெரியார் என்று வருகிறது. அப்படி தந்தை பெரியார் என்று எழுதக்கூடாது, ஈவே ராமசாமி என்று எழுத வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். யார் அவர்கள் என்றால் யார்? ஆளுநருக்கு ஆலோசகர்கள் என்று இருவர் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களால் அந்த ஊடகங்களை சோதனையிடுவதற்கு, தணிக்கை செய்வதற்கு அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள். அந்த அதிகாரிகள் எல்லோரும் அவார்டாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சங்கராச்சாரி என்று எழுதக்கூடாது, சங்கராச்சாரியார் என்று தான் எழுத வேண்டும். பெரியார் தொடங்கிய ஏட்டில் பெரியார் என்று எழுதக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் அந்த விதிகளை கூறுகிறார்கள். இது குறித்து இன்றைக்கும் திராவிடர் கழகத்தினுடைய துணை தலைவராக இருக்கிற கவிஞர் கலி பூங்குன்றன் அவர்கள் பல மேடைகளிலே சொல்லியிருக்கிறார். இதனை அம்மாவிடம், அவர்தான் அப்போது தலைவர், அவரிடத்திலே சொல்ல வேண்டும். வருகிற போது மணியம்மையார் உடல்நலம் இல்லாமல் படுத்திருக்கிறார். அவரிடத்திலே இந்த செய்தியை சொல்ல வேண்டும். பார்த்து என்ன என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை, ஐயா பெயரை போடும்போது தந்தை பெரியார் என்று போடக்கூடாது என்று தணிக்கையிலே சொல்கிறார்கள் என்று சொன்னவுடனே மேலே இருந்த போர்வையை சட்டென்று எரிந்துவிட்டு எழுந்து நின்று, யார் அவர்கள்? அவர் தொடங்கிய பத்திரிகையில் அவர் பெயரை இப்படி போட வேண்டும், அப்படி போடக்கூடாது என்று சொல்லுவதற்கு அவர்கள் யார் என்று சொல்லிவிட்டு, போய் சொல்லுங்கள், நாங்கள் அப்படித்தான் போடுவோம், என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் என்றார். நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை நான் போய் சொல்லவா என்று அம்மா கேட்டதற்கு பிறகு கலி பூங்குன்றன் அவர்கள், நானே போய் சொல்லுகிறேன் என்று சொன்னார். என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும், அவர் தொடங்கிய ஏடு அவருடைய ஏடு, நாங்கள் அப்படித்தான் போடுவோம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிற துணிச்சல். ஒரு நெருக்கடி நிலை காலத்தில் இம்மென்றால் சிறைவாசம் என்றிருந்த அந்த காலகட்டத்தில் எதுவும் நடக்கட்டும், அப்படித்தான் செய்வோம் என்று சொன்ன அந்த நிமிடத்தை எண்ணி பார்க்கிற போது அவர் ஒரு பெண் பெரியாராக இருந்திருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. அவருடைய நினைவு நாள் மார்ச் 16. 73 டிசம்பரில் இருந்து 78 மார்ச் வரையிலே தான் அவர் அந்த தலைமை பொறுப்பிலே இருந்தார்.
இருந்த அந்த 4 ஆண்டுகளுக்கும் குறைவான அந்த காலகட்டத்தில் மிக உறுதியாகவும் தெளிவாகவும் அவர் அந்த இயக்கத்தை நடத்தி சென்றார். அவர் தொடக்கி வைத்த அந்த பணி அதற்கு பிறகு இன்றைக்கும் ஆசிரியர் அவர்களால் தொடர்ந்து கொண்டு செலுத்தப்படுகிறது. எப்போதும் ஒரு தலைவரின் பெருமை எங்கே இருக்கிறது என்றால், அவருக்கு பின்னால் வருகிறவர்கள் அந்த இயக்கத்தை காப்பாற்றுவதில் தான் இருக்கிறது. நாம் இப்படி பார்க்கலாம். பெரியார் அவர்களின் பெருமை அண்ணாவிடம், அண்ணாவின் பெருமை கலைஞரிடம், கலைஞரின் பெருமை இன்றைய தலைவர் தளபதியிடம் இருக்கிறது என்றால், திராவிடர் கழகத்தை பொறுத்தளவு பெரியாரின் பெருமை மணியம்மையாரிடம், மணியம்மையாரின் பெருமை இன்றைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களிடம்தான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அந்த உறுதிப்பாடு ஒரு பெண்ணுக்கு இருந்ததும், கடவுள் மறுப்பு இயக்கத்தை கொஞ்சமும் தளர்வில்லாமல் நடத்தி சென்றதும், அங்கே ராமலீலா என்றால் இங்கே ராவணலீலா என்று பதில் அடி கொடுத்ததும், எல்லாவற்றையும் தாண்டி நெருக்கடி நிலையையும் எதிர்கொண்டதும் என்று இத்தனை வரலாற்று சிறப்புகள் அன்னை மணியம்மையாருக்கு உண்டு. அதனால்தான் அவரை நாம் தலைவர் மணியம்மையார் என்று சொல்லுகிறோம். திண்டிவனத்திலே பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பொதுக்கூட்டம் முடிந்து அங்கே இருந்து அம்மையாரும் ஆசிரியரும் சென்னைக்கு வருகிறார்கள். பெரியார் திடலில் நுழைகிற போது நூற்றுக்கணக்கான காவலர்கள் அந்த ஊர்தியை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். எதற்கென்று தெரியவில்லை. அப்போதுதான் சொல்லுகிறார்கள், நெருக்கடி நிலை அறிவிக்கப்பட்டு விட்டது, தமிழ்நாட்டிலும் இருக்கிறது, ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிற அந்த நேரத்திலும் அனைத்தையும் எதிர்கொண்டு அன்றைக்கு கட்சியை நடத்திய மணியம்மையார் அவர்களின் நினைவு நாள் மார்ச் 16.